நானும் என் ஃப்ரெண்டும் புலம்புறதுல இது வந்து பார்ட் 4. அவன் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் பல விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் வந்து வேற எதுவுமே கேட்கல. நான் எதுவும் வந்து அவனுக்கு அட்வைஸோ எதுவும் வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணல. ஏன்னா அவனுக்கு வந்து அட்வைஸ் தேவையில்ல. ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஆறுதல், ஒரு அந்த மாதிரி வந்து இருக்கணும். அதனால சரி ரைட் சொல்றான் கேட்போம்டா அப்படின்னு சொல்லி வெளியே போகும்போது அப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், விடு மச்சான் வேற இடத்துல பார்ப்போம் அப்படின்னு. அவன் என்ன சொன்னா, பிரைவேட் செக்டர்ஸ்ல வந்து நம்மள யாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க மச்சான் அப்படின்னு சொன்னான். ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம எவ்வளவு பண்ணாலும் அவங்களுக்கு பத்தாது. இன்னும் வேணும், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா. அப்படின்ற மாரி இந்த ஒர்க் ரிலேட்டட் பிரஷர்ஸ் வந்து அதனால தான் நெறைய பில்ட் ஆகுது மச்சான். நம்மளுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கல. ஒருவேளை நம்ம கரெக்ட்டா பண்றோமா? தப்பா பண்றோமா? அப்படின்ற பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் நான் என்ன சொன்னேன், ஓ! இந்த மாதிரிலாம் வந்து மென்டல் பிரஷர் வந்து இந்த பிரைவேட் செக்டார்ஸ்ல இருக்கு அப்படின்னு. இந்த மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.